ரஷ்யா இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும், அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி மட்டும் உக்ரைனோட நேரப்படி அதிகாலையிலேயே மொத்தம் 64 வெப்பன்ஸ், அதாவது மிசைல்களா இருக்கட்டும், க்ரூஸ் மிசைல், ட்ரோன்கள்னு பல வகையான ஐட்டங்களை யூஸ் பண்ணி மொத்தம் 64 அட்டாக்ஸ் உக்ரைனுக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க. இதனால பல இடங்கள்ல சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவிலியன்ஸ்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க. சில இடங்கள்ல சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல எல்லாம் 4 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க சிவிலியன்ஸ் அப்படிங்கிறதோட தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இழப்புகள் போயிட்டு இருக்கிற நேரத்துல உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 64 மிசைல் ட்ரோன்கள் இது போல வந்தது, அதுல 44 நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அளவுக்கான இழப்புகளா உக்ரைன்ல அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இந்த லிவிவ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டினாலே உக்ரைன்ல இருக்கக்கூடிய லிவிவ் ஒப்லாஸ்ட்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல இந்த மேற்குலக நாடுகள் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல ட்ரோன் ஃபேக்டரியோ இல்லை மிசைல் ஃபேக்டரியோ ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்க. அது செய்யறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே டெஸ்ட்ராய் பண்ணுன்றதுக்காக ரஷ்யா இது போல குறி வச்சு பல ஒப்லாஸ்டையும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்போ உக்ரைன் ஒரு படி மேல போய் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிறாங்க. அதாவது அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, ரஷ்யா வந்து உக்ரைன் மேல அடிச்சிட்டு இருக்குது, இது போல இழப்புகள் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் ரஷ்யாக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் தெரியுமா, அந்த அளவுக்கு இழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு ரஷ்யாக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு வந்து யோசிச்சு சிந்திச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்திருக்குதுன்னா, மொத்தமா 423.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இழப்பு ரஷ்யாக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து யோசிச்சு ஒரு அனலிசிஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரோனோட விலை இவ்வளவு, ஒரு மிசைலோட விலை இவ்வளவு, இதுல எத்தனை பாலிஸ்டிக் மிசைலு, எத்தனை க்ரூஸ் மிசைலு, அதோட வெரைட்டிஸ் என்ன, எத்தனை எண்ணத்தை லான்ச் பண்ணாங்க, நாங்க எத்தனை எண்ணத்தை டிஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதாவது டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற 20 போய் விழுந்திருக்குது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது மிசைலை வீசின ரஷ்யாக்கே 423 மில்லியன், சாரி 423.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருக்கே. அதுல 20 மிசைல் போய் விழுந்திருக்குதே உக்ரைன் மேல. சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்குன்றாங்களே. அப்போ உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது போல நம்மளா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல என்ன சொல்ற வராங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இந்த அளவுக்கா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா, அது போலதான் தோணுது. பட் இருந்தாலும் இதையும் உட்காந்து அனலைஸ் பண்றாங்க பாருங்களேன் உக்ரைன் தரப்புல. கிரேட், சல்யூட் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உக்ரைன்ல வந்து மொபைலைசேஷனுக்கான லா வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதாங்க இப்போ உக்ரைனோட ஆண்கள் இந்த வயசுக்கு மேல இருந்ததுன்னா கட்டாயமா ராணுவத்துல சேரணும், பெண்கள் இந்த வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா கட்டாயமா ராணுவத்துல சேர்ந்து பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதோட சட்டத்திட்டம்லாம் கொண்டு வராங்க இல்லையா. அது போல சட்டத்திட்டம்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட டாப் அஃபீஷியல்ஸோட இந்த பேட்டியெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தெரியுது அவங்களாம் இந்த ஆண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் மிலிட்டரியில சேர்றதுக்கு லாய்க்கு இல்லைன்னா காலு கீழே சுட்டுருங்கப்பா, அவங்களுக்குலாம் எதுக்கு காலு அப்படிங்கிறது போல கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அத்தனை பேர்த்தையும் பிடிச்சு கொண்டு போய் முன்னாடி விட்டுறலாம் ரஷ்யா கிட்ட அப்படிங்கலாம் திட்டம் போட்டிருக்காங்கன்றது தெரியுது. இதுல எந்த அளவுக்கு உக்ரைன் வந்து இதுல வெற்றி பெறுவாங்க, இப்போ அத்தனை பேர்த்தையும் கொண்டு போய் முன்னாடி விட்டாலும் ஜெயிச்சிருவாங்களாப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த மேற்குலக நாடுகள் பில்லியன் மில்லியன் மில்லியனா பல நாடுகளும் சேர்ந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் லைன்ல யார் அட்வான்ஸா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான். இன்னைக்கு கூட செய்திகள் வந்துட்டு இருக்கு, ரஷ்யா இந்த நொவோமிக்கலேவ்கா செட்டில்மெண்டோட சில பகுதிகளை பிடிச்சிட்டு முதல் வெற்றி கொடி நட்டிட்டேன், சக்சஸ் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட கொடியை பறக்கூட்டுக்கிறாங்க. இதே போல உக்ரைன் வேற ஒரு வேலையை பண்ணிக்கிறாங்க. என்னன்னா இந்த கிரின்கி பகுதி இருக்குல்ல, இன்னமும் உக்ரைனோட வீரர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அது ரொம்பவுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதாவது இந்த கடும் குளிரை கூட அவங்க ரெசிஸ்ட் பண்ணி இன்னமும் சில பகுதிகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரும்பவும் புதுசா வேற ஒரு இடத்துல ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது சோல்ஜர்ஸ் வந்து இன்னொரு இடத்துல ஊடுருவி போய் திடீர்னு அட்டாக் பண்ணதுனால ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த கிரின்கி பகுதியில் புதுசாக ஒரு பகுதி பிடிச்சிருக்காங்க. பட் அது ஓகே. பட் ஆனால் இதே கிரின்கி பகுதியில் ஒரு காலி இடம் இருக்கு. ஒரு காலி இடம்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இல்லாம ஒரு சதுரமா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கொடி பறந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த உக்ரைனோட கொடி யாரு கொண்டு போய் நட்டினா அப்ப அதெல்லாம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லையாமா, அது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதி. ஆனா அது ஓப்பனா இருக்கிறதுனால, எந்த ஒரு மறைவும் இல்லாம அது ஓப்பன் ஃபீல்டா இருக்கிறதுனால நட்ட நடுவுல FPV ட்ரோன்களை பயன்படுத்தி இது போல உக்ரைனோட கொடியை கொண்டு போய் அங்க போட்டு வந்துடுறாங்க உக்ரைன் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. சரி, இதுல என்ன இருக்கு, நட்டிட்டாங்கன்னா பிடிங்க வீசி எரிஞ்சுட்டா போதும்ல அப்படின்றது போல என்ன வருமா
அதுதான் உக்ரைனுக்கும் தேவை. ஏன்னா அந்த கொடியை போய் பிடுங்க போகும்போது ஒரு வீரரோ இல்லை ஒரு டேங்கோ ஏதோ ஒன்று போகணும் இல்லையா, காலி இடத்துல ஓப்பன் டோர்ல போகணும். அப்படி போகும்போது நூற்றுக்கணக்கான எஃபிவி ட்ரோன்கள் வந்துட்டியா, வா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது போல சர்ரு சர்னு போய் அதை அட்டாக் பண்றதுனால இப்போ வரைக்கும் ரஷ்ய வீரர்கள்னால அந்த கொடி அகற்ற முடியல. ஸோ கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் உக்ரைன் அவங்களோட கொடியை நட்டிடுவாங்க. அதனால இதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல உக்ரைனோட கட்டுப்பாட்டுல இருக்கதான் சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால என்னங்க கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இப்போ நொவோமிக்கலேவ்கா பகுதி வந்து பாத்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துட்டு இருக்கு, சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்புறம் ஆத்விகா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு 3-4 மாசம்னு நினைக்கிறேன், இது போல ஆத்விகாவை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க ரஷ்யா, இது போல போய் தாக்குதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல மேப்லாம் போட்டு காமிச்சிருப்போம் இல்லையா. இப்ப அதே போலதான் இந்த ஆத்விகாவோட கோக் அண்ட் கெமிக்கல் பிளான்ட் இருக்குல்ல, அதுக்கு கீழே வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஸ்னைப்பர் கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த ஆத்விகாவை பொறுத்த வரைக்கும் பேட்டில் எப்படி நடக்குதுன்னா, முதல்ல ட்ரோன் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க ரஷ்யன்ஸ். ட்ரோன் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா சில இடங்கள்ல முன்னேறி போய் இந்த டேங்கை கொண்டு போய் வச்சு அடிச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆர்மர்டு வெஹிக்கிள் கொண்டு போய் அடிக்கிறது, அப்புறம் அவங்களோட பர்சனல்ஸ் இருப்பாங்களா ஆர்மர்டு வெஹிக்கல்ல அவங்களோட ஆட்களை கொண்டு போய் சில பகுதிகளில் விடுறது, அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஸ்னைப்பர் கண்ட்ரோலை கொண்டு வருது, அதுக்கப்புறமா அங்க வேணுங்கிற அந்த உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த பகுதியை ஃபுல்லா செக்யூர் பண்ணி அவங்க ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பகுதியில ட்ரென்ச் தோன்றதா இல்ல பில்டிங்ஸை கவர் எடுத்துக்கிறதான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி சில ஸ்ட்ரீட்ஸா முன்னேறிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப துல்லிய தாக்குதல்களோட இன்டெலிஜென்ஸ் டேட்டாவோட ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உக்ரைனுக்கு சிறந்த நேரம் ஆத்விகாவை கைவிட்டுட்டு போறதுக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு. அந்த சில வாரங்களுக்குள்ள உக்ரைனோட வீரர்கள் இந்த ஆத்விகாவோட இந்த சிட்டி பகுதி இருக்குல்ல அதை விட்டுட்டு பின்வாங்கி போகல அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருக்க வீரர்கள்லாம் மாட்டிக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய இந்த சுத்தி வளைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கேர்ள் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தி வளைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் பிணைய கைதிகளா பிடிச்சிருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் இதுக்காக உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பின்வாங்குவாங்களா அப்படின்னு கேட்ட ஒரு சந்தேகம் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இது ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். அடுத்து நம்ம ஜோசப் போரல் அவர்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ உக்ரைன்ல வந்து மிகப்பெரிய அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அட்டாக் காரணமே இந்த மொபைலைசேஷன்னால தான், இந்த மொபைலைசேஷன் லாவை உக்ரைன் பாஸ் பண்ணதுனால தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது சில அனலிஸ்ட்னால. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மிரட்டுற விதமா இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த சமயம்னு பார்த்து யூரோப்பியன் யூனியனோட ஹை கமிஷன் ரெப்ரசன்டேட்டிவ்பாங்களே ஜோசப் போரல் அவர்கள், அவரு உக்ரைனுக்கு போயிருக்கிறாரு, போய் சிக்கிட்டாரு, பங்கர்லயே இருந்தாரு நம்ம இந்த அட்டாக் நடக்கும் போதெல்லாம். முடிச்சதுக்கு அப்புறமா உக்ரைனோட ட்ரோன் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தங்க, சூப்பரா இருக்குதுங்க அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாரு. என்ன கொஞ்சம் லொகேஷனையும் கொடுத்துட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு சௌரியமா இருக்கும். இன்னும் 2-3 நாள்ல வந்து கிளீன் பண்ணிடுவாங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏங்க இதெல்லாம் எல்லாத்தையும் எங்ககிட்ட இது இருக்கு அது இருக்கு அது இந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்க வீடியோ பதிவு எடுத்து போட்டு காமிச்சு எல்லாம் செஞ்சு காட்டணுமா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. பட் இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அழிவும் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு ஓரமா போயிட்டு போகுது. பட் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜோசப் போரல் அவர்கள் பத்திரமா பங்கர்ல இருந்துக்கிறாரு. இது போல பல அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்குதா, அதனால அடுத்த 2 வருஷத்துக்குள்ள உக்ரைனுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து எய்டு வந்துருங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா 88 பில்லியன் யூரோ அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீங்க கணக்கு போறீங்க அப்படிங்க தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ சொல்றாங்க, நம்மளும் உங்ககிட்ட சொல்றோம், கொடுக்கட்டும், எவ்வளவு வேணா கொடுக்கட்டும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இந்த வேற நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய, அதாவது ஆப்பிரிக்கா அது போல நாடுகள்ல இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து சம்பாதிச்சதுனால இப்படி ஈஸியா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சம்பாதிச்ச வரி பணத்தை எடுத்து இப்படி உக்ரைனுக்கு செலவு பண்றீங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த யூரோப்பியன் யூனியன்ல அவங்களோட சொந்த மக்களுக்கானதான் ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ரொட்டஸ்ட் அதி தீவிரமா போயிட்டு இருக்கு. பல இடங்களையும் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதோ சில இடங்கள்ல இந்த பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், சில கன்செஷன் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல செய்தியா இல்ல முடியாது இப்போதான் டைம் ஏறி அடித்து பிடிப்போம் எல்லா சலுகைகளையும் வாங்குவோம்னு நினைப்பாங்கன்னு தெரியல. பட் பெருமளவுல ப்ரொட்டஸ்ட் இந்த பிரசல்ஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்புறம் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணாங்களா, அங்கேயே வந்துருவோம். ஏன்னா இந்த தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுல டேமேஜ் ஆனது உக்ரைனோட லிவிவ் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், டின்ப்ரோவெஸ்க் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த லிவிவ் ஒப்லாஸ்ட் அப்படின்னாலே இந்த லிவிவ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலயும் மேக்சிமம் ரீஃபர்பிஷ்மெரி, அதாவது அங்க பழைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட்லயா இருக்கட்டும் கொஞ்சம் சேஃப்டியா செக்யூர்டா
இந்த மேற்குலக நாடுகள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ட்ரோன் ஃபேக்டரி அமைக்கிறது, இது போல பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இதை கண்டுபிடிச்சு ரஷ்யா அங்க என்னென்ன ஃபேக்டரி இருக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ள அப்படிங்கிறது போல தான் சகட்ட மாதிரியா இது போல தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதனால இது போல இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் டேமேஜ் ஆயிருக்குன்னா சில இடங்கள்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேபி அந்த இடத்துல உக்ரைன் ஏதாவது ஆயுதங்கள் தயாரிச்சுட்டு இருந்திருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இந்த கர்கி ஓப்லாஸ்ட்ல ரஷ்யா தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு நார்த் கொரியாவோட மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 2 மிசைல் என்னமோ வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதோட ஆதாரங்களும் இங்க நார்த் கொரியாவோட மிசைல் வந்து விழுகுது உக்ரைன்ல அப்படின்னா அதோட ஆதாரங்களையும் அமெரிக்காவுக்கு வந்து உக்ரைன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, பேட்ரியாட் மிசைல் ரஷ்யாவுக்குள்ள போச்சு, அதுக்கு என்ன அப்படின்னு வைத்தா அதுக்கு ஜிப்பு போட்டுக்குவாங்க. பட் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியாவோட மிசைல் வந்திருக்கணும்னு யூஎன்ல போய் உட்காந்துட்டாங்க. ஏங்க, நார்த் கொரியா மேல சாங்ஷன் போட்டிருக்கா, அப்ப ஐநால சாங்ஷன் போட்டதை நீங்க மீறீங்களா ரஷ்யா அப்படின்றது போல விவரமா கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, கேள்வி கேட்க பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இதுக்கு எப்படி ரஷ்யா பதில் சொல்லுவாங்க, அப்படித்தான் போ அப்படிங்கிறதோட சொல்லுவாங்களா அப்படிங்கிறதோட தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.